ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் ராணி லட்சுமிபாய் 1857ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட ஓர் புகழ்பெற்ற ராணி மற்றும் போர் வீரர் ஆவார். இவர் நவம்பர் 19, 1828இல் இந்தியாவின் வாரணாசியில் பிறந்தார். மேலும் மணிகார்ணிகா என்று அழைக்கப்பட்டார். தம்பே இவரது தந்தை மேரோபந்த் தம்பே பிதூர் மெஸ்வாவின் அரசவையில் உயர் பதவியில் இருந்தார் மற்றும் இவரது தாயார் பகீரதிபாய் ஒரு அறிவார்ந்த பெண்மணி. சிறு வயதிலிருந்தே மணிகார்ணிகா குதிரை சவாரி, வாள் சண்டை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார். இது ஒரு போர் வீரராக இவரது வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்தது. ஜான்சி ராணி வாழ்க்கை வரலாறு. 14 வயதில் ஜான்சி மன்னர் ராஜா கங்காதர ராஜாவுடன் திருமணம் செய்து கொண்ட மணிகார்ணிகாவின் வாழ்க்கை வியத்தகு திருப்பத்தை ஏற்படுத்தது. திருமணத்திற்கு பிறகு இவருக்கு லட்சுமிபாய் என்ற பெயர் வழங்கப்பட்டது. மேலும் இவர் ஜான்சியின் ராணியானார். இருப்பினும் பல சவால்கள் மற்றும் பல துயரங்களை எதிர்கொண்டதால் இவரது வாழ்க்கை எளிதானதாக அல்ல. இவருக்கு 18 வயதாக இருந்தபோது லட்சுமிபாய் தனது கணவரை இழந்தார். இவரது ஒரே மகன் விரைவில் இறந்து விட்டார். இது இவளை ஜான்சியின் ஒரே ஆட்சியாளராக விட்டு சென்றது. மேலும் இவள் தனது சிம்மாசனத்தை வைத்திருக்க போராட வேண்டியிருந்தது. இந்தியாவில் தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் ஜான்சியை ஒரு மூலபாய இடமாக கண்டு அதை இணைக்க விரும்பினர். லட்சுமிபாய் தனது ராஜ்யத்தை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார். மேலும் பிருந்தையாவில் உள்ள மற்றும் ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களின் உதவியை நாடினார். 1857ஆம் ஆண்டில் சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படும் இந்திய கிளர்ச்சி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வெடித்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் ஆட்சியை திணித்தனர். மேலும் இந்தியர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கொள்கைகள் மற்றும் செயல்களால் அதிருப்தி அடைந்தனர். ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்த பல இந்திய தலைவர்களின் லட்சுமிபாய் ஒருவர். ஜான்சி ராணி கிளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தார். தனது படைகளை போருக்கு அழைத்துச் சென்றார் மற்றும் மற்றவர்களை சண்டையில் சேர தூண்டினார். இவர் தனது தைரியம், திறமை மற்றும் உறுதிப்பாட்டிற்காக அறியப்பட்டார். மேலும் இவர் தனது ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களால் மதிக்கப்பட்டார். ஜூன் 17, 1858இல் நடந்த ஜான்சி போர் இந்திய கிளர்ச்சியின் மிக முக்கியமான போர்களில் ஒன்றாகும். ஜெனரல் ஜாக் ரோஸ் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் லட்சுமிபாய் மற்றும் இவரது இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்ட ஜான்சியை தாக்கினார். எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் லட்சுமிபாய் தனது படைகளை போருக்கு அழைத்துச் சென்று கடுமையான சண்டையை நடத்தினார். கையில் வாளுடன் குதிரையில் ஏறி சென்றால் தன் படை வீரர்களை முழு வலிமையுடன் போராட தூண்டினார். பல மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் இரு தரப்பினருக்கும் பலத்த சேதம் அடைந்தனர். இறுதியில் பிரிட்டிஷ் படைகள் வெற்றி பெற்றன. ஜான்சி கைப்பற்றப்பட்டார். ஆனாலும் லட்சுமிபாய் மனம் தளரவில்லை. இவர் தனது மகன் மற்றும் விசுவாசமான வீரர்களின் ஒரு சிறிய குழுவுடன் தப்பித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடினார். ராணி லட்சுமிபாய் மரணம். லட்சுமிபாய் மற்றும் இவரது துருப்புக்கள் பிரிட்டிஷ் படைகளால் பின்தொடர்ந்தனர். இறுதியில் இவர்கள் குவாலியர் நகருக்கு அருகில் சுற்றி வளைக்கப்பட்டனர். ஜூன் 18, 1858இல் நடந்த குவாலியர் போரில் லட்சுமிபாய் தைரியமாக போராடினார். ஆனால் இவர் பலத்த காயமடைந்தார். இவர் தனது விசுவாசமான வீரர்களால் அழைத்துச் செல்லப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு ஜூன் 18, 1858 அன்று அவர் இறந்தார். ராணி லட்சுமிபாயின் மரபு. லட்சுமிபாயின் பாரம்பரியம் மகத்தானது. மேலும் இவர் இந்தியாவில் தேசிய வீராங்கனையாக கருதப்படுகிறார். இவரது துணிச்சல், தைரியம் மற்றும் தேசபக்தி இந்திய தலைமுறையினரை, குறிப்பாக பெண்களை இவர்களின் உரிமைக்காக மற்றும் சுதந்திரத்திற்காக போராட தூண்டியது. இவள் எதிர்ப்பின் சின்னமாகவும்
காலனித்துவம் மற்றும் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தின் சின்னமாகவும் இருக்கிறாள். நினைவு சின்னங்கள். இந்தியா முழுவதும் ராணி லட்சுமிபாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல நினைவு சின்னங்கள் உள்ளன. குவாலியரில் உள்ள ராணி நினைவு மண்டபம் மிகவும் பிரம்மாண்டமான இது இவரது நினைவாக கட்டப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் லட்சுமிபாயின் பல சிலைகள் மற்றும் மார்பளவு சிலைகள் உள்ளன.